கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஸ்டேல் யூதர்களுடைய தேசம், யூதர்களுடைய கனவு தேசம். ஆனால் அந்த கனவு தேசத்தை அழித்து விடுங்கள் என்று சொல்லி யூத இனத்தில் இருந்து ஒருவர் சென்று அணுகுண்டு போட்டு அழித்து விடுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியான சம்பவங்கள் யூத இனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உலக தமிழர்களே, ஈழத்தமிழர்களாக நீங்கள் உலகமெங்கும் பரவி வாழ்கிறீர்கள். எங்களுடைய வரலாற்று வழிநடையிலும் இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. பிளவுகள், துரோகங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் துரோகங்களால் வீழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பிரயோசனமில்லை. யூதர்களிடமும் இந்த சவத்தை சிவி போன்றவர்கள் எங்களிடையே இருந்தார்கள். ஆனால் அதனையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் தங்களுடைய இருப்பை கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆகவேதான் ஈழத்தமிழினமும் தனக்கான சரியான பாதையை வகுத்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இனம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மறக்க முடியாது. ஆனால் ஒற்றுமை இனத்தை காரணம் காட்டி நாங்கள் எங்களுடைய அடைவுகளை பின்தள்ளி போடக்கூடாது என்பதுதான் இங்கு உங்களிடம் முன்வைக்க வேண்டிய மிக பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாடும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு, அது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 23 அரேபிய நாடுகளுக்கு எவ்வளவுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த இஸ்ரேலை இல்லாது செய்துவிட வேண்டும் என்பதற்காக சுற்றி இருக்கக்கூடிய அரேபிய நாடுகள் எல்லாம் எப்படியான முயற்சிகளை எடுத்தது, எப்படியான யுத்தங்களை நடத்தியது, இந்த விவகாரங்கள் எல்லாம் நன்கு தெளிவான ஒரு விடயம். இன்றைய நாளில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். குறிப்பாக இஸ்ரேலை அணுகுண்டு போட்டு அழித்து விடுங்கள் என ஒரு யூதர் ஈரானிடம் கோரியிருக்கிறார். நம்புவீர்களா? அதாவது இஸ்ரேல் யூதர்களுடைய தேசம், யூதர்களுடைய கனவு தேசம். ஆனால் அந்த கனவு தேசத்தை அழித்து விடுங்கள் என்று சொல்லி யூத இனத்தில் இருந்து ஒருவர் சென்று அணுகுண்டு போட்டு அழித்து விடுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படியான சம்பவங்கள் யூத இனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த மிக முக்கியமான காலகட்டம், உங்களுக்கு தெரியும், ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தான் இப்போது மத்திய கிழக்கினுடைய போராக விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போர் தான் அமெரிக்கா அதிலே தலையிட வேண்டி வந்திருக்கிறது. இப்போது பிரதான போரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக அமெரிக்காவும் ஈரானும் மாறி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முழு காரணமாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலினுடைய யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதே யூத இனத்திலிருந்து ஒரு கூட்டம் சென்று சொல்லுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போது இந்த மிக கொடூரமான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார்கள், இஸ்ரேலை அழிப்போம் என்பது ஈரானுடைய வாதம். ஈரானுடைய முதலாவது நோக்கமாக இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும், அது பிராந்தியத்தினுடைய இறப்புக்கு அச்சுறுத்தல் என்கின்றபடியாக இருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். 1940களினுடைய நடுப்பகுதியில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கிவிடுகிறது. அதன் பின்பதாக இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்த முதல் இஸ்லாமிய நாடு ஈரான். ஆனால் இன்று ஈரானுடைய முதல் ஜென்ம விரோதியாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் ஒருபுறம் இருக்க, இப்போது கடுமையான யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, கடுமையான போரினுடைய விளைவுகளை எதிர்கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் இஸ்ரேலினுடைய இருப்பு, இஸ்ரேலியர்களிலே இருக்கக்கூடிய அந்த யூதர்களுடைய ஒற்றுமை என்னும் தொடர்பாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த விடயம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இப்போது அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், ஈழத்தமிழர்களிடையே ஒற்றுமை இல்லை, ஒரு அரசியல் தீர்வு நோக்கி எங்களால் பயணிக்க முடியவில்லை, அதனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்குள்ளேயே எந்த விதமான தீர்வும் இல்லை, முனைப்புகள் இல்லை, நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கிடக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் யூத கற்பிதங்களை பற்றி பேசிக் கொடுக்கிறோம். யூதர்கள் எப்படி ஒரு தேசத்தை அமைத்தார்கள், 1400 ஆண்டுகள் அகதிகளாக இருந்தவர்கள் அதன் பின்பதாக ஒரு தேசத்தை அமைத்தார்கள் இல்லையா? அதுபோல ஈழத்தமிழர்களும் தங்களுக்கான தேசம் அமைக்கப்பட வேண்டும், அதற்குரிய கற்பிதங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடிக்கடி பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் யூதர்கள் ஒற்றுமையாக இருந்துதான் தேசத்தை பெற்றார்கள் என்கின்ற வாதத்தை எங்களுடையவர்கள் முன்வைப்பார்கள். உண்மையில் யூதர்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்குள் 1000 பிளவுகள் இருந்தது. அந்த காலப்பகுதியில் 2 யூதர்கள் சந்தித்தால் 4 யூத அமைப்புகள் உருவாக்கி கொள்ளுமா? இது 18ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் மிக பிரதானமாக பேசப்பட்ட ஒரு விடயம். ஆக பாருங்கள்,
ஒரு முடிவு எடுப்பதற்காக 4 யூதர்கள் கூடுகிறார்கள் என்று சொன்னார். அங்கு 8 வெவ்வேறு முடிவுகள் எடுத்துவிட்டு தான் திரும்புவார்களாம். இது அவர்களுடைய குணம். ஆகவே யூதர்களிடம் ஒற்றுமை என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் மிக மோசமாக, இன்று நாங்கள் இருப்பதை விட மிக மோசமாக இருந்தது. ஆகவே ஒரு வரலாற்று கற்பிதத்தின் அடிப்படையில் யூத கற்பிதத்தை நீங்கள் கைக்கொள்ளுவீர்களாக இருந்தால் உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் புலம்பெயர்ந்து வெறுமனே 30 ஆண்டுகள் தான் ஆகிறது. எங்களுடைய யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் தான் ஆகிறது. நாங்கள் ஒரு முள்ளிவாய்க்காலை தான் சந்தித்தோம். ஆனால் ஜூதர்கள் பல முள்ளிவாய்க்கால்களை சந்தித்தார்கள். 1400 ஆண்டுகள் அடிமையாக ஒவ்வொரு தேசங்களாக அலைந்தார்கள். ஆனால் அவர்கள் தேசம் அமைத்தார்கள். அவர்களிடம் நிச்சயமாக ஒற்றுமை இல்லை. யூதர்களிடம் 12 கோத்திரங்கள் இருக்கிறது. எங்களுக்குள் சாதி பிரச்சனை, மத பிரச்சனை, பிரதேச வர்க்கம் எப்படி நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அவர்களிடம் 12 கோத்திரங்கள் இருந்தது. அந்த 12 கோத்திரங்களின் அடிப்படையிலே தான் இவர்கள் இப்படியாக இருந்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? ஆசிரிய பேரரசு இந்த 10 கோத்திரங்களையும் தாக்கி அழித்து அடிமையாக்கி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இவர்களுக்கு அருகிலே இருந்த ஏனைய 2 கோத்திரத்தைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுக்கென்று கட்டிடங்களை அமைத்து, தங்களுக்கான பாதுகாப்பு சுவர்களை அமைத்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். தங்களுடைய ஜூதர்கள் அங்கு அழிகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கவலைப்படவும் இல்லை, அவர்களுக்கு உதவிக்கு போகவும் இல்லை. ஆகவேதான் மிக தெளிவாக யூதர்கள் ஒற்றுமையாக இருந்து நாட்டை பெறவில்லை, எங்களை விட மோசமாக இருந்தார்கள். அதற்காக நாங்கள் ஒற்றுமையினமாக இருக்க வேண்டும் என்பது பதில் அல்ல. எங்களிடையே ஒற்றுமை இல்லை என்பது பொருத்தமான பதில் அல்ல. நாங்கள் அடைவுகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் விடுதலை வேண்டி பயணிக்கின்ற ஒரு இனமாக இந்த தமிழினம் தனக்கான இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் யூத கற்பிதங்களை தாராளமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். நியாயங்களை, அவர்களிடையே இருக்கக்கூடிய ஓர்மங்களை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதற்காக சாட்டு போக்கு சொல்லுவதற்கு காரணங்களை தேட வேண்டாம் என்பதுதான் இங்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விடயமாகும். உண்மையில் ஜூதர்களுடைய ஸ்டேலை ஒரு டயஸ்போராவினுடைய குழந்தை என்று தான் அழைப்பார்கள். அதாவது ஜூதர்கள் அடையாளப்படுத்தப்பட்டது டயஸ்போரா மூலமாக. அதாவது ஜூதர்களுடைய டயஸ்போரா புலம்பெயர்ந்த கட்டமைப்பு என்பது மிக பலமானது. இன்றும் உலகமெங்கிலும் அவர்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியான அமைப்புகள், தனியான பிரதேசங்களை தங்களுக்கு உருவாக்கி கொண்டவர்கள், தங்களுக்கென்று தனி நாட்டையும் உருவாக்கி கொண்டார்கள். ஆகவே இந்த டயஸ்போராவினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இப்போது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 23 இஸ்லாமிய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அந்த 23 நாடுகள் ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு அணு ஆயுத வல்லமை பெற்ற நாடாக இஸ்ரேல் உருவாகி இருக்கிறது. கற்பிதங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையில் இந்த விடயத்தை மிக தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்டிருந்தேன் ஆரம்பத்தில், அதாவது ஸ்டேலை அணுகுண்டு வீசி அழித்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு ஜூத தரப்பினர் ஈரானிடம் சென்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள்? ஜூதர்கள் தானே, ஜூதர்களுடைய கனவு தேசம் தானே இது. இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள் எழலாம். அந்த கேள்விக்கான பதிலை மிகச்சரியாக அவதானமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஜூதர்களிடம் 12 கோத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னேன் இல்லையா? அதில் 2 கோத்திரங்கள் தனியாக இருக்கிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா? அவர்கள் அந்த 10 கோத்திரங்களை சேர்ந்தவர்களுடைய நாடு இஸ்ரேல். அவர்கள் தங்களை இஸ்ரேலியர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த ஏனைய 2 கோத்திரங்கள் இவர்கள் ஜூதேயா என்று சொல்லுவார்கள். இதுதான் எங்களுடைய தேசம். அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று சொன்னால், தங்களுக்கான தேசத்தை கடவுள் தான் கொடுக்க வேண்டும், மனிதனாக பெற்றுவிடக்கூடாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆகவே இன்றும் இஸ்ரேலுக்குள்ளே இது தொடர்பான வர்க்க முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. பழமைவாத யூதர்களான இவர்கள் கடவுள் தங்களுக்கு தேசத்தை அமைத்து தருவார் என்று நம்புகிறார்கள். ஆகவே இந்த மனிதர்களால் அமைத்த இஸ்ரேல் வேண்டாம் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் இன்றும் இஸ்ரேலுக்குள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிக வக்கிரமான, மிக மோசமான பழமைவாத கருத்துக்களை கொண்டவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிரச்சனையினுடைய சாரமாகும். குறிப்பாக இஸ்ரேல் என்பதற்கான பொருளே கடவுளுடன் சண்டை போடுகின்றவர் என்பதுதான். ஆகவே இந்த பழமைவாத யூதர்களுக்கு இது பிடிக்காது. கடவுள்தான் தேசத்தை அமைத்து தர வேண்டும், கடவுள் ஒரு தேசத்தை கையிலே கொண்டு வந்து தருவார், அதுவரை காத்திருப்போம். இது யூதேயாவினுடைய அந்த நிலைப்பாடாக இருக்கிறது. அதே போல நான் இன்னும் ஒரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். யூதர்களுடைய வழிகாட்டுதல், யூதர்கள் தங்களுடைய கற்பிதங்களின் அடிப்படையில் தேசங்களை அமைத்தார்கள், இப்படியெல்லாம் சொல்லுகின்றவர்களுக்கு இதிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம்.
சவத்தை சிபி என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் மெசியா என்று சொல்லி யூதர்களிடையே புகழ் பெறத் தொடங்கினார். சுமார் 15 ஆண்டுகளாக யூதர்களை மீட்க வந்த மெசியா நான் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார். யூத இளைஞர்களை தன்வசப்படுத்தினார். மிக முக்கியமான பிரச்சாரங்கள் இடம்பெற்றது. குறிப்பாக இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் ஒட்டோமன் துருக்கிய பேரரசின் கீழ் கொஞ்சம் சுதந்திரமாக அந்த காலப்பகுதியில் வாழ்ந்தார்கள். ஏனைய அரசுகளோடு ஒப்பிடுகிற போது ஒட்டோமன் துருக்கியர்கள் யூதர்களுக்கு அவ்வளவாக துன்பம் விளைவிக்கவில்லை. அவர்களிடையே கொஞ்சம் நிம்மதியாக இந்த யூதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அதனால் அந்த பிராந்தியம் எங்கும் யூதர்கள் சென்று தாமாக குடியேறிக் கொண்டார்கள். ஒட்டோமன் துருக்கியினுடைய பகுதிகளிலே குடியேறிக் கொண்டார்கள். இவர்கள் குடியேறிய பின்பு இந்த நான் தான் மெசியா என்று வந்திருக்கக்கூடிய சவத்தை ஜிபி என்ன செய்தார் என்று சொன்னார். நான் இந்த துருக்கிய பேரரசை வீழ்த்தி ஜெருசலேமை கைப்பற்றி யூதர்களுக்கான தேசத்தை உங்களுக்கு காட்டப் போகிறேன் என்று சொன்னார். இவருடைய பிரச்சாரத்தை நம்பி பல யூத இளைஞர்கள் இவரின் பின்னால் தெரிந்தார்கள். இப்படியான ஒரு சூழலில் சில யூதர்கள் என்ன செய்கிறார்கள், துருக்கிய சுல்தானிடம் இந்த மெசியா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட சவத்தை சிபியை காட்டிக் கொடுத்து விடுகிறார்கள். சுல்தானுடைய படைகள் சிபியை கைப்பற்ற வருகிறது. அப்படி கைது செய்ய வருகிற போது தன்னுடைய உயிருக்கு பயந்த அந்த சபத் அல் சிபி என்ன செய்கிறார் தெரியுமா? உடனே தன்னை மேபத் எவண்டி என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றி தன்னை ஒரு இஸ்லாமியராக அடையாளப்படுத்தி தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்ளுகிறார். அப்படி உடனடியாக மதம் மாறிவிட்டார். மேபத் எவண்டி என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்ளுகிறார். இதன் மூலமாக தான் ஒரு இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்துகிறார். 15 ஆண்டுகளாக தான் கூறி வந்த அத்தனை விடயங்களையும் விட்டுவிடுகிறார். இன்னொரு புறம் தன்னை நம்பி வந்த அத்தனை இளைஞர்களையும் நட்டாற்றில் விட்டுவிட்டு இவர்கள் ஓடிவிடுகிறார்கள். ஆகவே உலகத் தமிழர்களே, ஈழத்தமிழர்களாக நீங்கள் உலகமெங்கும் பரவி வாழ்கிறீர்கள். எங்களுடைய வரலாற்று வழிநடையிலும் இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. பிளவுகள், துரோகங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் துரோகங்களால் விழுந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பிரயோசனமில்லை. யூதர்களிடமும் இந்த சவத்தை சிபி போன்றவர்கள் எங்களிடையேயும் இருந்தார்கள். ஆனால் அதனையெல்லாம் தாண்டித்தான் அவர்கள் தங்களுடைய இருப்பை கைப்பற்றி கொண்டார்கள். ஆகவேதான் ஈழத்தமிழினமும் தனக்கான சரியான பாதையை வகுத்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இனம் என்பது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மறக்க முடியாது. ஆனால் ஒற்றுமை இனத்தை காரணம் காட்டி நாங்கள் எங்களுடைய அடைவுகளை பின்தள்ளி போடக்கூடாது என்பதுதான் இங்கு உங்களிடம் முன்வைக்க வேண்டிய மிக பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. உண்மையில் நான் குறிப்பிட்டிருந்த அந்த ஸ்டேலை அழிக்க வேண்டும், அணுகுண்டு வீசி அழிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் இல்லையா ஒரு யூத தரப்பு. அவர்களினுடைய நோக்கம், அதாவது இந்த ஸ்டேல் அழிந்தால்தான் மெசியா எங்களை தேடி வருவார். யூதர்களை மீட்கக்கூடிய கடவுளுடைய பிரதிநிதியான மெசியா இந்த ஸ்டேல் அழிந்தால் மட்டும்தான் வருவார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களை விட மிக மோசமாக சியோனிசத்தை எதிர்ப்பவர்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆகவே உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சமூகத்திற்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாங்கள் ஒரு தேசமாக கட்டமைய வேண்டியவர்கள். அரசற்ற இனம் அரசியலற்று போய்விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சரியான கட்டமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும். சரியான பாதைகளின் மூடாக நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் சாட்டுகளையும் போக்குகளையும் சாக்குகளையும் சொல்லிக்கொண்டு காலத்தை நகர்த்தக்கூடாது. கவனமாக இருங்கள். தொடர்ச்சியாக பேசுவோம். மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பான உறவுகளே, வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.